அந்த கேம்பஸ் ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலாக கவுன்சிலிங்கில் தான் வந்திருந்தேன். ஓகே, எல்லாருமே கவுன்சிலிங். இந்த சந்தா கட் ஆஃப் ஷேர் பண்ணிக்கலாமா? ஞாபகம் இருக்கா? 169. ஓகே, 162. 160. ஓகே. ஸோ ஓவரால் இந்த கேம்பஸ் எப்படி இருக்குது? கேம்பஸில் நீங்கள் இந்த டிகிரி வாங்குறதுக்கு என்ன காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க? அப்ராக்சிமேட் ரேஞ்ச்? ஹலோ வணக்கம், நான் சுமன் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்திருக்குது சென்னை நேரில் லொக்கேட்டாக இருக்கக்கூடிய JNN இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் 2008 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட், AICTE அப்ரூவ்டு வச்சுருக்காங்க, NACல A கிரேட். அண்ட் கோர்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது BE and BTech UG கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. BTechல ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ் கூட ஆஃபர் பண்ணுறாங்க. அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், லேப், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட் சீனாரியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரியல் ஸ்டூடெண்ட் இன்ட்ராக்ஷன் மூலமாக பார்க்கலாம். வாங்க போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. JNN குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனுக்கு கீழே எங்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அப்புறமா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், CBSE ஸ்கூல் எல்லாமே இந்த ஒரே கேம்பஸில் தான் இருக்குது. ஒரு 45 ஏக்கர் க்ரீன் கேம்பஸ். கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கான செப்பரேட் ஹாஸ்டல் இருக்கதா சொல்கிறாங்க. எல்லாத்தையுமே நம்ம விசிட் பண்ணலாம். ஹாஸ்டல் அண்ட் அகாடமிக் கிளாஸ், லைப்ரரி, லேபரேட்டரி எல்லாத்தையுமே பார்க்கலாம். வாங்க போகலாம். JNNல நீங்கள் என்ன கோர்ஸ் அண்ட் எந்த இயர் படிக்கிறீங்க? நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறேன், ஃபைனல் இயர். நானும் ஃபைனல் இயர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஃபைனல் இயர். ஒரு 4 இயர்ஸ் இந்த கேம்பஸில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே தான், நல்லா தான். ஓகே, நல்ல கேம்பஸ், நல்லா என்ஜாய் பண்ணோம். ஓகே. ஸோ அதனால் இந்த கேம்பஸ் சூஸ் பண்ணீங்க ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி? ஸ்பெசிஃபிக் ரீசன் ஆர் மோட்டிவேஷன் சம்திங்? அண்ணா இந்த டிகிரி படித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படி சொன்னால் அதனால் வீடு பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கே சேர்ந்துட்டேன். நானும் கோர்ஸ்க்காக தான் சேர்ந்தேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த கோர்ஸ்க்காக ஓரளவு 4 இயர்ஸ் இந்த கேம்பஸில் நீங்கள் இந்த டிகிரி வாங்குறதுக்கு என்ன காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க? அப்ராக்சிமேட் ரேஞ்ச்? ஒரு 4.5 lakhs, 4.5 lakhs, 5 lakhs. யா, சேம் அதே தான். ஓகே, யா. ஸோ உங்கள்கிட்ட ஏதாவது சஜஷன் அப்படி இல்லைனா அட்வைஸ் ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலேஜ் சூஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு எனி அட்வைஸ் ஆர் சஜஷன்? இந்த காலேஜ் வரலாம், நல்லா தான் கோச்சிங்லாம் கொடுப்பாங்க, நிறைய ஸ்கில்ஸும் டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே, வராங்க வந்திருப்பாங்களா மேபி கேம்பஸ்க்காக? கேம்பஸ் TTS, Hexaware இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்தாங்க. ஓகே, என்னோட கையஸ்ட் பேக்கேஜ் ஞாபகம் இருக்கா? 12 LPA பேக்கேஜ். 12 LPA. ஆமாம், 12 LPA, 8 LPA தான். யா, தேங்க்ஸ் ஃபார் டைம். ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு சுருக்கமாக அறிவுப்படுத்திங்க. சாய்ஸ்ரீ, BTech ADS ஃபைனல் இயர் படிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபைனல் இயர். ஓகே, ஸோ ஒரு 4 இயர்ஸ் இந்த கேம்பஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, ரொம்ப நல்லாவே இருந்துச்சு 4 இயர். ஓகே, ஸோ உங்களுக்கு கேம்பஸில் பிடிச்ச விஷயம் என்ன? அதனால் அந்த கேம்பஸ் ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலாக கவுன்சிலிங்கில் தான் வந்திருந்தேன். ஓகே, வந்து பார்த்தப்ப காலேஜோட ஆம்பியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, ப்ளஸ் ஹாஸ்பிட்டாலிட்டிஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ ஸ்டாஃப்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, அது ரொம்ப பிடிக்கும். ஓகே, இந்த என்விரான்மெண்ட், இந்த அட்மாஸ்பியர் இது எல்லாமே உங்களுக்கு அகாடமிக்காக படிக்கிறதுக்கு எப்படி ஓகேவா இருக்கா? எப்படி இருக்கு? ஆக்சுவலாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். சம்டைம்ஸ் ரொம்ப டிஸ்ட்ராக்டிங்காக இருக்கும், ஏன்னா ரெய்னி டேஸில் வந்து ரொம்ப பார்க்கவே சூப்பராக இருக்கும். நம்ம கிளாஸில் இருக்கிறத விட வெளியே வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஓகே, இந்த கேம்பஸோட ஃபெசிலிட்டிஸ் பற்றி சொல்லுங்கள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு கேம்பஸ் எப்படி இருக்கும்? சில்லாக இருக்குமா, வைப்பாக இருக்குமா, இல்லை ஸ்ட்ரிக்டாக இருக்குமா? எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். ப்ளஸ் எங்களுக்கு நிறையா கோர்சஸ் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்டர் லேப் இருக்குது, அந்த சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் கோட் கேம்பில் AWS சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகே, பிளேஸ்மெண்ட்ஸ் நிறைய எப்படி இருக்கீங்க? ஃபைனல் இயர் சொன்னீங்க, பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது? பிளேஸ்மெண்ட் வந்து இது ஒரு டெவலப்பிங் காலேஜ் தான். ஸோ பிளேஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்காங்க. நிறைய கம்பெனிஸ் வந்தாங்க. நானும் ஒரு கம்பெனியில் வந்து ஜூனியர் சாஃப்ட்வேர் ட்ரெயினிங்க்கு பிளேஸ் ஆகிருக்கேன். 4 LPA. ஓ, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். ஓகே, உங்ககிட்ட இருந்து ஏதாவது சஜஷன் ஆர் அட்வைஸ் ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் JNN சூஸ் பண்ண நினைக்கிறேன், உங்களுக்கு எனி அட்வைஸ் ஆர் சஜஷன்? கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம், ஆனால் ரொம்ப அப்ஸ்கில்லிங் தேவைப்படும். அப்பார்ட் ஃப்ரம் த காலேஜ் நம்மளுமே எல்லா காலேஜுமே, நாட் ஒன்லி JNN, ரொம்ப நம்மளுமே செல்ஃபாக நிறையா படிச்சுட்டே இருந்தால் சூப்பர். ஓகே, ஹாய் ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சுருக்கமாக அறியப்படுத்தீங்க. உங்களோட டிபார்ட்மெண்ட் அண்ட் நேம், எந்த இயர் படிக்கிறீங்க? சந்தோஷ், ஃபைனல் இயர் படிக்கிறேன். ஓகே, திவாகர் ADS, பாலாஜி ADS. ஓகே, எல்லாருமே ஃபைனல் இயர். எங்கேருந்து வரீங்க? திருவள்ளூர். அம்பத்தூர். நாங்கள் ரெடில்ஸ். ஓகே, ஸோ JNN எப்படி சூஸ் பண்ணீங்க? எது மூலமாக வந்தீங்க? கவுன்சிலிங். சேம் கவுன்சிலிங். எல்லாருமே கவுன்சிலிங். இந்த சந்தா கட் ஆஃப் ஷேர் பண்ணிக்கலாமா? ஞாபகம் இருக்கா? 169. ஓகே, 162. 160. ஓகே. ஸோ ஓவரால் இந்த கேம்பஸ் எப்படி இருக்குது? ஜில்லாக இருக்கா, வைப்பாக இருக்கா, இல்லை ஸ்ட்ரிக்டாக இருக்கா? ஸ்ட்ரிக்டாலாம் இல்லை, ஓகே தான். ஓகே, பரவாயில்ல, ஓகே தான். பரவாயில்ல. என் பேர் வந்து பூஜா, நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் BCSE டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன். நான் நந்தினி, நானும் ஃபர்ஸ்ட் இயர் BCSE படிக்கிறேன். ஓகே, மைசெல்ஃப் ஸ்ரேஷா, ஃபர்ஸ்ட் இயர் ADS. மைசெல்ஃப் சிவதர்ஷினி, ஃபர்ஸ்ட் இயர் ADS. ஓகே, எல்லாருமே எங்கேருந்து வரீங்க? நான் வந்து தாம்பரத்துலேருந்து வரேன். தாம்பரம். நான் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட், விருதாச்சலம். சென்னை. நான் கடலூர் டிஸ்ட்ரிக்ட், பண்ருட்டி. ஓகே, அப்போ ஹாஸ்டலில் இருக்கீங்க. ஸோ ஹாஸ்டல் எப்படி இருக்குது? JNN ஹாஸ்டல் நல்லா கம்ஃபர்டபுளான. ஓகே, ஹாஸ்டல் ஹோம் ஃபுட்டை மிஸ் பண்ணுறீங்களா? அது இருக்குதான். ஓகே, ஹாஸ்டல்லாம் ஓகே, கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். நாங்கள் டாப் ஃப்ளோர் எல்லாமே நல்லா இருக்கும். ஓகே, ஹோம் ஃபுட் கண்டிப்பாக மிஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ இங்கே எப்படி சீட் எடுத்தீங்க? JNN எப்படி சீட் எடுத்தீங்க? நான் வந்து ஃபவுண்டேஷன் மூலயமா ஸ்காலர்ஷிப், ஃபுல் வந்து ஃப்ரீ. ஓகே, என்ன கட் ஆஃப்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் வந்து 171.5. ஓகே, நீங்கள்? நான் மெரிட் ஸ்காலர்ஷிப்பில் காலேஜில் ஜாயின் பண்ணேன். கட் ஆஃப் பேஸ் பண்ணி இங்கே எனக்கு டியூஷன் ஃபீ
லெஸ் ஆச்சு. ஸோ ஹாஸ்டல் ஃபீ எனக்கு கட்டுற மாதிரி இருக்கிறதுனால நான் ஸ்காலர்ஷிப் மூலியமாக தான் இங்கே வந்தேன். நான் மேனேஜ்மெண்ட். நான் கவுன்சிலிங். டீனி கவுன்சிலிங். ஸோ கம்ஃபர்டபுளாக கட்டப் ஷேர் பண்ணலாமா? 168. ஓகே. ஸோ இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கேம்பஸ் எப்படி இருக்குது? நல்ல எவர் கிரீனான கேம்பஸ்ஸு, அதுக்கப்புறம் ஆப்பிள் ஃபெசிலிட்டி லேப் இருக்குது. அதனால நம்ம இன்னோவேஷன் அதுக்கப்புறம் எல்லா திறமையும் வளர்த்துக்கலாம். ஓகே. ஸோ ஓவரால் கேம்பஸ் எப்படி இருக்குது? ஸ்ட்ரிக்டாக இருக்கா இல்லை வைப் எப்படி இருக்குது? எல்லாம் நார்மலாக தான் இருக்குது. ஓகே. சில் கேம்பஸ் நார்மலாக இருக்குது. நான் திருமலை வாயில் சென்னையிலேருந்து வரேன். நான் சிஎஸ்சி குரூப் மேனேஜ்மெண்ட்டில் தான் வந்து சேர்ந்தேன். ஓகே. காலேஜை பொறுத்த வரைக்கும் ஃபேக்கல்ட்டிஸ் அண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் நல்லா தான் இருக்குது. ஃபேக்கல்ட்டிஸும் நல்லா எடுக்கிறாங்க. ஓகே. ஸ்போர்ட்ஸும் ஓரளவுக்கு இருக்குது. கல்ச்சரல் சூப்பராக இருக்கும் காலேஜில். ஓகே. நீங்கள் ப்ரோ நீங்கள் எங்கே வரீங்க? என்னோட பேர் வந்து தருண்ராஜ். நான் வந்து கொளத்தூர்லேருந்து வரேன். நான் வந்து மேனேஜ்மெண்ட் மூலமாக தான் ஜாயின் பண்ணேன். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து என் அண்ணன் வந்து ஆல்ரெடி இந்த காலேஜில் தான் படித்தான். ஸோ எனக்கு வந்து இந்த ஃபேக்கல்ட்டிஸ் சில பேர் வந்து முன்னாடியே தெரியும். நிறைய ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ரொம்ப நல்லவங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் இந்த ரொம்ப மேனேஜ் பண்ணாமல் இந்த பசங்கள்லாம் லைக் ரொம்ப கெட்டவங்களாம் ஏதாச்சும் பண்ணுவாங்களே. இங்கே கொஞ்சம் அது இல்லாமல் கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் இருக்குது, எல்லாம் மானிட்டர் பண்ணுறாங்க. ஸோ இந்த காலேஜில் நான் சேஃபாக ஃபீல் பண்ணேன். ப்ளஸ் இந்த காலேஜில் தான் சைபர் செக்யூரிட்டி குரூப் இருக்குது. எனக்கு அது வந்து அது கோர் இன்ட்ரெஸ்ட். ஸோ நான் வந்து இந்த காலேஜ் சூஸ் பண்ணி இது பண்ணேன். என் பேர் சிவகுமார். நான் வந்து திருவள்ளூர்லேருந்து வந்திருக்கேன். நான் வந்து இந்த காலேஜில் கவுன்சிலிங் மூலமா ஜாயின் பண்ணேன். எனக்கு இந்த காலேஜ் ரெஃபர் பண்ணது என்னோடய ஃப்ரெண்ட் பவன்குமார்னு ஒருத்தன். ஓகே. அதுக்கப்புறம் இந்த காலேஜில் ஃபேக்கல்ட்டிஸ்லாம் நல்லா டீச் பண்ணுறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் இங்கே வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. கவுன்சிலிங்லாம் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் சொல்லலாமா? 152. ஓகே. நீங்கள் ப்ரோ? என் பேர் ஆகாஷ் ப்ரோ. திருவள்ளூர்லேருந்து வரேன். மேனேஜ்மெண்ட்டு தான் ப்ரோ. அதே மாதிரி வந்து காலேஜ் பற்றி பேசணுன்னா ரொம்ப நல்ல காலேஜ் ப்ரோ. ஸ்டாஃப்ஸு இன்சார்ஜ் எல்லாருமே ரொம்ப நல்லாவே சொல்லித்தராங்க. ஸோ ஏதாவது ஹெல்ப் பண்ணால் கூட ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே மாதிரி நல்ல ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்குது ப்ரோ காலேஜ். ஓகே. நீங்கள்? என் பேர் சாய்குமார். நான் வந்து ஏஐடிஎஸ் டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன். இந்த காலேஜை பற்றி சொல்லணும்னா ஃபேக்கல்ட்டிஸ்லாம் ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக இருப்பாங்க. அதே மாதிரி நிறையா கற்றுக்கலாம். கற்றுக்கிறதுக்கு இன்குபேஷன் லேப்னு ஒன்று இருக்குது. ஸ்டார்ட் அப்லாம் நம்ம நிறைய கற்றுக்கிட்டு பிஸ்னஸ் ஐடியாஸ் நிறைய எல்லாமே பண்ணலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பேர் படிக்கிறீங்க? எங்கேருந்து வரீங்க? என் நேம் கிருஷ்ணகுமாரி. நான் இங்கே ஜேஎன்எல்ல சிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி படிச்சுட்ருக்கேன். நான் தூத்துக்குடியில். நான் இங்கே ஜேஎன்எல் படிக்கிறேன், சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட், ரெடில்ஸ்லேருந்து வரேன். நான் மதுமிதா. நானும் சைபர் தான் படிக்கிறேன், இங்கே ஜேஎன் காலேஜ். ஓகே. என் பேர் ஆதித்யா. இங்கே ஜேஎன்எல்ல சைபர் படிக்கிறேன். அண்ட் நான் வந்து ரெட்டேரியில். ஓகே. நான் ஹரிஷ். ஜேஎன்எல்னா சைபர், கன்னியாகுமரியிலேருந்து. எல்லாருமே சைபர் செக்யூரிட்டி படிக்கிறீங்க. ஓகே. சப்போ ஒய் எதனால் ஜேஎன் சூஸ் பண்ணீங்க? கவுன்சிலிங் வீட்டு பக்கத்தில் இருந்தது. ஓகே. ஸோ நியர்பை டிஸ்டன்ஸ்ங்கிறதுல. ஓகே. அப்பா நல்லா இருக்குன்னு சேர்த்து விட்டேன். ஓகே. ஃபேக்கல்ட்டி எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களா? ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்களா? இல்லை எப்படி இருக்கும்? லேப் ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸ் பற்றி சொல்லுங்கள். எந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது உங்களுக்கு? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே வந்து இன்டெல் லேப் இருக்குது, அப்புறம் ஆர்எல் லேப், ஓகே, ஆப்பிள் லேப் எல்லாமே இருக்குது இங்கே. சொன்ன லேப்ஸ் இருக்குது. ஓகே. இங்கே நல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் தராங்க. ஸோ எனக்கு ஓகேவா இருந்துச்சு, நான் சேர்ந்துட்டேன். ஓகே. ஓகே. வேறு எதுவும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய கிளப்ஸ்லாம் இருக்குங்க, ஃபாரின் லாங்குவேஜ் கூட இருக்கிறதா சொன்னாங்க. நீ இதில் இன்வால்வ் ஆகிருக்கீங்களா? ஜாப்பனீஸ் இங்கே ஜாப்பனீஸும் சொல்லி தராங்க. ஸோ இப்போ ஃபியூச்சரில் நாங்கள் இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே போகும்போது ஜாப்பனீஸ் யூஸ் ஆகும். ஓகே. நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களா ஜாப்பனீஸ்? ஏதோ ஒரு வார்த்தை பேசலாமா ஜாப்பனீஸில்? ஜாப்பனீஸில் பேசலாம், பட் ஸ்லாங் கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. ஓகே, ஜஸ்ட் பேசுங்க. நான் எனக்கு ஜாப்பனீஸ் தெரியாது, அதனால் நீங்கள் பேசலாம். கொனிச்சிவா, அரிகாத்தோ, ஓகே, அந்த மாதிரி. என்னென்ன கேம்பஸில் இருந்து இந்த சரௌண்டிங்கில், இந்த பக்கம் தாம்பரம், சென்ட்ரல், இந்த சரௌண்டிங்கில் இருக்க ஒரு 50 to 100 கிலோமீட்டருக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கான செப்பரேட் ஹாஸ்டல் இருக்குது. கேம்பஸ் பக்கத்துலேயே இருக்குது. மெயின் பில்டிங் காலேஜ் பக்கத்துலேயே பாய்ஸ்க்கான ஹாஸ்டலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ், ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் கேர்ள்ஸ்க்கான ஹாஸ்டலுமே இருக்குது. ஜேஎன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங்கோட மெயின் பிளாக் முன்னாடி நிற்கிறோம். அதுதான் கேம்பஸோட மெயின் பிளாக். வாங்க உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இன்ஜினியரிங்கோட ஆப்பிள் ஆத்தரைஸ்டு ட்ரைனிங் சென்டருக்கு வந்திருக்கோம். ஆப்பிள் ஆத்தரைஸ்டு ட்ரைனிங் சென்டர் ஸ்டூடெண்ட்டோட கரியர் டெவலப்மெண்ட்டுக்கு அவங்களோட ட்ரைனிங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இன்ஜினியரிங்கோட இன்டெல் லேபில் இருக்கும். வாங்க. இன்ஜினியரிங்கோட இன்னொரு யூனிக்கான இடத்துல தான் நம்ம நிற்கிறோம். ஸோ இன்டெல் யூனிட்டி, இன்டெலோட கொலாபரேஷனில் இது பண்ணியிருக்காங்க. ரியல் டைமாக இண்டஸ்ட்ரி கொலாபரேஷனில் ரியல் டைமாக நம்ம இண்டஸ்ட்ரி கரிக்குலத்தை லேர்ன் பண்ணியிருக்கான பிளேஸாக இந்த ஒரு இடம் இருக்குது. லைப்ரரியில் எவ்வளோ புக்ஸ் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 27க்கும் மேற்பட்ட புக்கு இந்த லைப்ரரியில் இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ், ஜெயின் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங்கோட டிஜிட்டல் லைப்ரரியில் தான் இருக்கும். ஸோ டாப் ரெக்ரூட்டர் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஃபோசிஸ், விப்ரோ அண்ட் டிசிஎஸ் மாதிரியான கம்பெனிஸ் இருக்காங்க. ஹையஸ்ட் பேக்கேஜாக 12 LPAயில் ரீசெண்ட் இயரில் ப்ளேஸ் ஆயிருக்காங்க. அண்ட் தென் டாப் இன்ஜினியரிங்கோட இன்குபேஷன் செல். ஸோ இன்குபேஷன் செல் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் ஷார்ட் அப் ஐடியாஸ் இருந்தது அப்படின்னா அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஜெயின் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லும்போது ஒரு வளர்ந்து வர காலேஜ்னு சொல்லணும். ஒரு 17 இயர்ஸ் தாண்டி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வளர்ந்து வர ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் ஏற்றபடி அவங்களுக்கு ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா அதுக்கு அப் டு 2 lakh வரைக்கும் ஃபண்டிங் கொடுத்து அவங்க அதுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆன் கேம்பஸ் தவிர்த்து ஆஃப் கேம்பஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நல்லாவும் ட்ரெயின் பண்ணுறாங்க. நிறைய ஆப்டிடியூட் இந்த மாதிரி ட்ரைனிங்கில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஈடுபடுறாங்க. கவுன்சிலிங் மூலமாக எடுக்கலாம். ஃபீஸ் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அஃபோர்டபுளாக தான் சொன்னாங்க. பிலோ 1 lakh 60,000 சம்திங் சொன்னாங்க. 60 to 90,000. இன்ஜினியரிங்கோட ஃபுல் கேம்பஸை நம்ம விசிட் பண்ணோம். இன்னும் நிறைய பிளேஸை அவங்களால காட்ட முடியல. இது எக்ஸாம் நடந்திருக்க டைம் அதில் ஃபீஸ் டீட்டெயில் நான் செக் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபீஸ் டீட்டெயில் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் ஹாஸ்டல் ஃபீஸுமே அஃபோர்டபுளாக தான் சொன்னாங்க. அதையுமே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். கவுன்சிலிங் மூலமாக கிடைக்கக்கூடிய காலேஜ் அண்ட் ஏஐடிஎஸ் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் பொறுத்தவரையில் 170, 169 இந்த கட்டப்பில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே சீட் எடுத்திருக்காங்க. கோல் ஓரியன்டாக ஸ்டார்ட் அப் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலேஜ் பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த காலேஜை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இங்கே இருக்க சிஸ்டம் எல்லாமே சிபிடி சிஸ்டம் பேஸ்டு டெஸ்ட் எழுதுறதுக்கு ஏற்ற மாதிரியே நான் அந்த செட்டப்பில் இருக்குது. சில கவர்மெண்ட் எக்ஸாம் ஜேஇ மாதிரியான டஃப்பான எக்ஸாம் கூட இந்த மாதிரி சென்டரில் தான் நடக்கதாக கேள்விப்பட்டேன். இவங்களோட டைப்பில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் பார்ட்னர்ஸ் ஐபிஎம், ஏடபிள்யூஎஸ் அண்ட் சேல்ஸ் ஃபோர்ஸ் மாதிரியான கம்பெனிஸ் இவங்களோட இண்டஸ்ட்ரியல் பார்ட்னராக இருக்காங்க. ஜெயின் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங்கோட மெஸ்ஸில் இருக்கும். இருக்குது ஜெயின் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங்கோட கட் கஃபே. நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் பிடிச்ச ஏரியான்னு சொல்லும்போது இந்த இடத்த தான் அவங்க ரொம்ப லைக் பண்ணுற பிளேஸாக மென்ஷன் பண்ணாங்க. ரோபோட்டிக்ஸ் லேப், பாஸ்கெட் பால் ஸ்டேடியத்தில் தான் நிற்கிறோம். அந்த பக்கமும் இந்த கேம்பஸுடைய கிரிக்கெட் பீச், உள்ளேயே ஜிம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஆம்பி தியேட்டர், ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய டேலண்ட்டை வெளிக்கொண்டுவதற்கான ஷோ பண்ணுவதற்கான பிளேஸ். அண்ட் அதுக்கப்புறமா உள்ளேயே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பஸ்ஸஸ் இங்கேருந்து இந்த சரௌண்டிங்கில், சென்னை சுற்றி சரௌண்டிங்கில், திருவள்ளூர் வரைக்கும் ஃபுல்லாக சரௌண்டிங்கில் கவர் பண்ணுற மாதிரியான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்குங்க. இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணது 1.5 months முன்னாடி May 25 ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அந்த டைமில் டிமாண்டாக ஒரு சில பேர் தான் கேட்டிருந்தீங்க. லிமிட்டடாக 1, 2, 3 பேர் தான் கேட்டிருந்தீங்க. ஆனால் ரீசெண்டாக இப்போ நிறைய பேர் இன்ஸ்டா டிஎம்லையும் இந்த காலேஜோடைய ஃபுல் வீடியோ வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்க போனால் இது அட்டானமஸ் கேம்பஸ் 2022 அட்டானமஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ கரிக்குலம் படிக்கிறதுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அட்டானமஸ் கேம்பஸ் விரும்புனீங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ். அப்புறமா NBA அண்ட் NAC அக்ரிடியேஷன் வச்சுருக்காங்க. NACல A கிரேட் வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் கொடுக்க அக்ரிடியேஷன். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் தான் கொடுத்துருப்பாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லேப் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேம்பஸையுமே வெல் மெயின்டைன்டாக இருக்குது. ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிளேஸ்மெண்ட் டீசெண்டான பிளேஸ்மெண்ட் இருக்குது. TCS, காக்னிஷன் மாதிரியான கம்பெனிஸ் இந்த கேம்பஸை விசிட் பண்ணுறாங்க. அண்ட் ஹையஸ்ட் பேக்கேஜ் 5 LPAக்கு மேலே அண்ட் ஆவரேஜ் பேக்கேஜ் அப்படிங்கிறது 3 LPA. அவங்களோட வெப்சைட்டில் 12 LPAயில் 3 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஹையஸ்ட் பேக்கேஜாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது அஃபோர்டபுள். சில Tier 1 காலேஜஸோட கம்பேர் பண்ணும்போது, ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனோட கம்பேர் பண்ணும்போதுங்கிறது 65,000 1,20,000 இதில் இந்த அடிப்படையில் தான் இருக்குது. பேஸ்ட் ஆன் த டிபார்ட்மெண்ட் ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸை பொறுத்து. அண்ட் இங்கே டிமாண்டான ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. VLSI அண்ட் ரோபோட்டிக்ஸ் அண்ட் AIDS இந்த மாதிரியான கோர்ஸை விரும்புகிறவங்களுக்கு இந்த கேம்பஸ் பெட்டராக இருக்கும். அண்ட் NSS அண்ட் கிளப் ஆக்டிவிட்டீஸ், NCC இந்த மாதிரி கிளப் ஆக்டிவிட்டி நல்லாவே இருக்குது. அண்ட் NIRF கான் சைடு பார்க்கும்போது NIRF 2024 அவங்க இல்லை, 2023 NIRFல இருக்காங்க. அண்ட் லொக்கேஷன் இது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் இருக்குது. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் சென்னையிலேருந்து சச் டிஸ்டன்ஸில் தான் இந்த கேம்பஸ் இருக்குது. ஸோ சென்னை வைப் அங்கே இருக்காது. அண்ட் ஸ்டில் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரி கொலாபரேஷனுக்காக டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. Tier 1 காலேஜ் அளவுக்கு இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் இருக்காது, லிமிட்டடாக இருக்கும். அண்ட் ஆவரேஜ் சேலரி அப்படிங்கிறது 2.5 3.5 LPA ஆவரேஜ் சேலரிங்கிறது அப்படி இருக்குது. அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸுமே கொஞ்சம் அஃபோர்டபுள் தான் சொல்லியிருக்காங்க. மெஸ் ஃபீஸ்மே எல்லாம் சேர்த்து ஒரு 90,000 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 195க்கு மேலே இருந்தால் ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் NAC அக்ரிடியேஷன், NIRF இது எல்லாமே டைவர்சிட்டி இதெல்லாம் பொறுத்து இருக்கும். அண்ட் இன்னொரு பக்கம் எந்த கேம்பஸில் தெலுங்கு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அட்மிஷன் ஈஸியாகவே கிடைக்கும், ரவுண்ட் 2ல் கிடைக்கும். பட் டிமாண்ட் கோர்சஸுக்கு மட்டும் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. 100% மெரிட் ஸ்காலர்ஷிப்பும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 190க்கு மேலே இருந்தால் 100% மெரிட் ஸ்காலர்ஷிப் வித் லேப்டாப்போட 4 year ஹாஸ்டல் ஃபீஸ் எதுவுமே பே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் இயர்லையும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த வருஷமே 185க்கு மேலே இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மெரிட் ஸ்காலர்ஷிப்பில் சீட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அஃபிஷியலாக அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியா பேஜஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் அவுட் பண்ணி பாருங்கள். 180க்கு மேலே இருந்தால் 75% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்காங்க. அண்ட்
நான் 85க்கு மேலே இருந்தால் 100% காலேஜ் இப்போ ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓரளவு சேஃபான ஒரு க்ரீனரியான ஒரு கேம்பஸை எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேம்பஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய கல்லூரி தான். ஸோ எல்லாமே வெல் மெயின்டைன்டாக வச்சுருக்காங்க. கேம்பஸ் நல்லா இருக்குது பார்க்க. அட்டானமஸ் கேம்பஸ் அண்ட் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திருவள்ளூரில் பார்க்கும்போது இது ஒரு முக்கியமான ஒரு டாப் காலேஜ். சென்னை காலேஜோட கம்பேர் பண்ணாமல் திருவள்ளூரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலேஜ் அதோட தனித்துவத்தோட யூனிக்காகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த காலேஜோட அலுமினி பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் பரவாயில்ல, நம்மளுடைய சேனல் நேமை மட்டும் கீழே இருக்க நேமை மட்டும் ஞாபகம் வச்சுருங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் வரேன். பாய், தேங்க்யூ.